பிரைஸ் தி லார்ட். இன்றைய செய்தியின் தலைப்பு இரட்சிப்பின் நன்மைகள். நான் ரட்சிக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? இன்றைக்கு அநேகருடைய கேள்வி, நான் ரட்சிக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? முதலாவது, பாவ மன்னிப்பு, மீட்பு கிடைக்கும். கொலோசியர் 1:14, ரோமர் 6:18 சொல்லப்படுகிறது. 2, மரண பயம் நீங்கும். எபிரேயர் 2:14-15 எழுதப்பட்டிருக்கு. 3, தேவனின் பிள்ளைகள் என்கிற பிராக்கியம், அதிகாரம் நம்மளுக்கு கொடுக்கப்படும். யோவான் 1:12-13, ரோமர் 8:15. 4, புது சிருஷ்டியாய் மாறுவோம். 2 கொரிந்தியர் 5:17, எபேசியர் 4:24. 5, பரிசுத்தம் கிடைக்கும். 1 கொரிந்தியர் 6:11. 6வது, தேவ சமாதானம் கிடைக்கும். ரோமர் 5:1 எழுதப்பட்டிருக்கு. கொலோசியர் 1:20 எழுதப்பட்டிருக்கு. 7, இயேசு நமக்குள் வாழ்கிறார் என்கிற அந்த வரம் நம்மளுக்கு கிடைக்கும். ரோமர் 8:10, கலாத்தியர் 2:20 எழுதப்பட்டிருக்கு. 8, இயேசு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த உலகத்தில் யாரும் நமக்காக வேண்டுதல் செய்ய மாட்டாங்க. ஆனால் பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிற ஒரே ஒரு தேவன், அந்த கிருபை நம்மளுக்கு கிடைக்கும். ரோமர் 8:34, 1 யோவான் 2:1 எழுதப்பட்டிருக்கு. 9, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்படுவோம். கொலோசியர் 1:13. 10, நித்திய ஜீவன் கிடைக்கும். ரோமர் 6:23. இந்த நாட்களில் இரட்சிப்பின் அனுபவம் இதுதான். இரட்சிப்பினால் நம்மளுக்கு கிடைக்கும் நன்மைகள், தேவனுடைய நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த உலக நன்மைகளை காட்டிலும் தேவன் இந்த நன்மைகளெல்லாம் நம்மளுக்கு தருகிறார். நன்மை கிடைச்சாலே உலக நன்மைகள் எல்லாம், தேவனுடைய நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது உலக நன்மைகள் நம்மளை தேடி வரும். அவர் கொடுப்பார். அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். அவரை என்று ஒரு மீட்பும் இல்லை, ரட்சிப்பும் இல்லை. அவரே தான் நமக்கு கண்மலை. அவரை தேடுகிற, அவர் ரட்சிக்கப்படுகிற, அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் இப்படிப்பட்ட நன்மைகளை தேவன் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா.